ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஃபிலிம்லி. திஸ் அர்ஜுன். இன்னைக்கு நம்ம எந்த ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா ஜமீர் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி ஷார்ட் ஃபிலிம். இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டோரி எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த பார்டர்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசியிருப்பாங்க. இந்த இடத்துல ஒருத்தவங்க பார்டர் இந்த சைட்ல இமயமலை கிட்டே இருந்து ஒருத்தவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க இந்த நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி. இந்தியாவில் உள்ளவங்க எப்படி இருக்காங்க, அட் த சேம் டைம் அந்த பார்டர்ல சண்டை போடக்கூடிய ஆஃபீஸர்ஸ் என்ன மாதிரி ஒரு இடத்த அவங்க என்ன மாதிரி விஷயத்த ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் கிட்ட தான் எடுத்திருப்பாங்க. இவங்களோட ஸ்டோரியோட பாயிண்ட் ஆஃப் வியூவே வித்தியாசமா இருக்கும். அதாவது டயலாக்ஸ் எல்லாமே சப்டைட்டில் இருக்கும், ஹிந்தி அப்படிங்கிற விஷயமே இல்லை. இந்த படத்தை நம்ம தமிழில் யாராவது கன்வே பண்ணி எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காண்டி அந்த படம் பாருங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமில் அவங்க அசுரன் படத்தில் சொன்ன மாதிரி ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. ஒரே பாஷை பேசுகிறோம், பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஒரே ரத்தம் இருக்கு, ஆனால் நம்ம ஏன் நமக்கு ரெண்டு பேரும் வேற்றுமையை கொண்டு வரோம்? இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த சண்டை எங்கேருந்து ஆரம்பிச்சுது? ஒருவேளை இந்த பார்டர் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி யாருமே தெரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்களே, யாரும் அதுக்கு ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்களே, ரெண்டு பேரும் மாறி மாறி செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அட் த சேம் டைம் பாகிஸ்தானும் இந்தியாவுக்கும் நடுவில் அந்த ரெண்டு ஆர்மி வீரர்களும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சீன் எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல கதையோட ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது ஓரளவுக்கு அடி வாங்கும். ஸோ அவங்களால என்ன கொடுக்க முடியுமோ அதில் மேக்ஸிமம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட அவுட்புட்டு, அவங்களோட மியூசிக்காக இருக்கட்டும், அந்த கன் ஷாட், அந்த ஃபயரிங்கு, அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டு, ஆர்மி ஆஃபீஸர் ட்ரெஸ்ஸு, அவங்களோட ஷூட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுத்துருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ், ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த் சொல்லும்போது டயலாக்ஸ் சொல்லுவேன். மேபி கிளைமேக்ஸில் டயலாக் சொல்லி முடிப்பாங்க. எப்படின்னா, இந்தியாவில் உள்ள ஒரு பையன் பாகிஸ்தானில் பிறந்து வளர்ந்து, பாகிஸ்தானில் உள்ள ஒருத்தர் இந்தியாவில் பிறந்து வளர்க்கும் போது ரெண்டு பேருக்கும் உள்ள நேஷனாலிட்டி தெரியாமலே வளரும் பொழுது இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி இருக்குமா? அந்த முற்றுப்புள்ளிக்கு என்ன காரணம்? இந்த பிரச்சனை எப்படி எங்கே கொண்டு போய் நிற்கும், எங்கே முடியும், தீர்வே இல்லாமல் போயிட்டே இருக்குமா, மாறி மாறி சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறத விட அவங்க சொல்ல கன்வே பண்ணக்கூடிய மெசேஜை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிடணும். அதுக்கான இந்த ரிவ்யூ, இந்த படத்துக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்க. மியூசிக், அதுக்கப்புறம் எடிட்டிங்கு, அப்புறம் சிஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. நம்மளோட நம்ம கிட்ட என்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு மேக்ஸிமம் அவுட்புட் என்ன கொடுக்க முடியுமோ அதை அவங்க தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க. ஷார்ட் ஃப்ரெண்ட்லி நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரிவ்யூ எல்லாம் பண்ணுறோம். அப்புறம் மீம்ஸ் மூலமாக ப்ரொமோஷன் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறோம். மேக்ஸிமம் 3000 to 4000 பீப்புள்ஸ்க்கு ரீச் பண்ணி கொடுக்குறோம் உங்கள் படத்தை. ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்க்கு எந்த அளவுக்கான ப்ரொமோஷன்ஸுக்கு என்ன ஒரு இதெல்லாம் கிடைக்குதோ, அவங்களுக்கு ப்ரொமோஷன் எந்த லெவலுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் கிடைக்கணும், அவங்களுக்கான அந்த ரெகக்னேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதா ஷார்ட் ஃபிலிமோட ஒரு மெயின் மோட்டோ. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஷார்ட் ஃபிலிம் எதுவுமே ஷார்ட் ஃபிலிமில் சப்மிட் பண்ணனா சப்மிட் பண்ணுங்கள். அண்ட் ஷார்ட் ஃபிலிம்லி ரிவ்யூ வேணும்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.